Hi, myself Hemapriya. I am an IAS அகாடமியில ஹிப்னாட்டிசம் கத்துக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் நானு. அ அ அ என்ன வந்து 2 டிஃப்ரெண்ட் வே 2 டிஃப்ரெண்ட் டைப்பா நான் வந்து என்ன செக்ரிகேட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு தோணுது. இந்த கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்த ஹேமா வந்து ரொம்ப ப்ரோக்கன், ரொம்ப செல்ஃப் எஸ்டீம் இல்லாம, செல்ஃப் டவுட்டோட, லெஸ் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாமே இருந்தது. ஆனா, இந்த கிளாஸ்க்கு வந்த பிறகு கான்ஃபிடன்ஸு, செல்ஃப் எஸ்டீமு, அம் நெறைய விஷயத்துல என்னைய நானே ஒரு மாரி ப்ரவுடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நானு. ஒரு ஒரு ஓகே, ஐ கேன் டூ திஸ், எஸ் அப்படின்ற மாதிரி என்ன நெனச்சு நான் நெறைய இடத்துல வந்து சந்தோஷப்பட்டுருக்கேன். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ஐஎம்என்ஐஎஸ் அகாடமியில ஹிப்னாட்டிசம் பயிற்சி கத்துக் குடுத்த சிவகுமார் ஐயாவும், ராமமூர்த்தி ஐயாவுக்கும் மட்டும் தான் இந்த நன்றிய நான் சொல்லிக்கணும். ஏன்னா, அவங்க 2 பேரும் இந்த கலைய எனக்கு கத்துக் குடுக்கல. இத பத்தி எனக்கு சொல்லல. இது எனக்கு புரியிறா மாதிரி எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப வகையில வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி வர்றது வரைக்கும் எனக்கு ரொம்ப கோவம் வரும். கோவம் எதனால வரும்னா, அ உண்மையிலே ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்த வந்து நானே கற்பனை பண்ணி, அது இப்படிதான் நடந்திருக்கும், அப்படிதான் நடந்திருக்கும்னு சொல்லி யோசிச்சு, அது நானே வந்து அப்படி புரிஞ்சுக்குவேன். அதனால என்ன ஆகும், அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்றத கூட நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அவங்க மேல கோவப்பட்டு, நெறைய கான்ஃப்ளிக்ட்ட உருவாக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் இந்த கிளாஸ் வந்த பிறகு ஐ டுக் அ பேக் சீட் அண்ட் ஓகே, அடுத்தவங்க என்ன பேசுறாங்க, அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கவனிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு நெறைய டவுட்ஸ் வந்துட்டு இருந்தது கிளாஸ்ல. ஆரம்பத்துல இந்த டவுட்ஸ் கேட்கறதுக்கு நான் தயங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நெறைய டவுட்ஸ் கேட்க ஆரம்பிச்சேன். அந்த டவுட்ஸ் எல்லாமே சில்லி டவுட்ஸா தான் இருந்திருக்கு மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ்ல. அப்போ அந்த டவுட்ஸுக்கு எல்லாமே சிவகுமார் ஐயாவும், ராமமூர்த்தி ஐயாவும் என்னைக்குமே ஒரு இதெல்லாம் ஒரு டவுட்டா? அப்படின்லாம் ஒரு தடவ கூட எனக்கு சொன்னது கிடையாது. அது ஒரு ஒரு விஷயத்துக்குமே ஒரு உள் அர்த்தத்தோட ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையோட அர்த்தம் வந்து கிளாஸ்ல ஒரு அர்த்தம் புரியும். அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு அர்த்தம் புரியும். ஓ அப்புறம் வீட்டுக்கு வந்து யோசிக்கும்போது, "ஓ! இவ்ளோ அர்த்தம் இருக்கா? ஒரு கதையில இவ்ளோ அர்த்தம் இருக்கான்ற" மாதிரி அந்த கதைய யோசிச்சு, "ஓ! ஆமால்ல. நம்ம இத திருத்திக்கணும், இத பண்ணிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஒரு அது அந்த அந்த மெச்சூரிட்டி எனக்கு அது ரொம்பவே கத்துக் குடுத்துச்சு. அ அது என் லைஃப்ல நெறைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன உருவாக்குச்சு. ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணிக்கிட்டேன் நானு. ஒரு செல்ஃப் எஸ்டீம நான் உருவாக்கிக்கிட்டேன். யா ன் அ அப்ப வந்து ஒரு சின்ன பையன் ஏதோ ஒண்ணு சொல்ட்டு போயிட்டானாலே, அ ஐயோ! நம்மள ஆன்டின்னு கூப்ட்டு போயிட்டானே! அப்டின்ற மாரிலாம் கஷ்டப்படுவேன். நான் என்ன ஆன்டி ஆயிட்டேனா? அப்டி இப்டின்னு சொல்லிட்டுலாம் கஷ்டப்படுவேன். அதுக்கப்புறமா "அப்டியாப்பா! சரிப்பா போயிட்டு வாப்பா! பார்த்து போ" அப்டின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு நான் வந்து மெச்சூர்ட் ஆயிட்டேன்றது சொல்ற அளவுக்கு நான் எதுவுமே ஆயிட்டேனான்னு எனக்கே தெரியல. பட் அ ஓகே. சின்ன பையன். அவனோட வயச கம்பேர் பண்ணும்போது நம்ம பெரியவங்க தான். அந்த ஒரு சின்ன விஷயம் தான் இருந்தாலுமே அது என்ன ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு. ஒரு பொண்ணா அது கண்டிப்பா ரொம்பவே இம்பாக்ட் பண்ணும். அது அவ்ளோ யோசிப்பேன். அ யோசிக்கிறேன்னா, அந்த யோசிச்சுட்டு அப்படியே விடமாட்டேன். யோசிச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு. அ அதனால நெறைய கான்சிக்வென்சஸ் நான் எனக்குள்ளேயே ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த கிளாஸுக்கு வரது மூலியமா நான் என்ன சாதிச்சேன்? என்ன அச்சீவ் பண்ணேன் அப்டின்னா, அம் அந்த கிளாஸுக்கு வந்து நான் ஒரு ஒரு விஷயம் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டதே ஒரு சாதனை தான். ஒரு ஒரு விஷயத்தையுமே என்னோட ஓவர் திங்கிங்க நான் ஸ்டாப் பண்ணது, ஓவர் திங்கிங்க நான் ஸ்டாப் பண்ணது. இது அப்புறம் என்னோட கான்ஃபிடன்ஸ பூஸ்ட் பண்ணிக்கிட்டது, செல்ஃப் எஸ்டீம வளர்த்துக்கிட்டதுன்னு சொல்லிட்டு நெறைய சொல்லிட்டே போலாம். அவ்ளோ சேஞ்சஸ் நான் வந்து எனக்குள்ளேயே நானு நெறைய பார்த்துருக்கேன். ஆ அதில முக்கியமா வந்து சொல்லிக்கிற அளவுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என் ஆஃபீஸ்ல நான் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வந்து இந்த வருஷம் தான் நான் வாங்குனேன். லாஸ்ட் மந்த் நான் வந்து அத வாங்குனேன். அதுக்கு முழுக்க முழுக்க நான் நன்றி சொல்லணும். ராமமூர்த்தி ஐயாவுக்கும், சிவகுமார் ஐயாவுக்கும் தான் நான் சொல்லணும். ஏன்னா திங்க் பாசிட்டிவ்ன்ற விஷயத்த நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஸ்டார்ட்டிங்ல ஓகே திங்க் பாசிட்டிவ். நான் பாசிட்டிவ்னு நெனைக்கிறதுனால என்ன நடந்துற போது? இல்ல. அதுதான் சேஞ்சஸ். அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டு. நம்ம நெனைக்கிறது நம்ப அத செயல்படுத்துவோம். செயல்படுறது அதுதான் நிரந்தரமா நம்மளுக்கு இருக்குன்றத வந்து அந்த விஷயத்த ஆழமா நான் நம்புறேன். அது என் லைஃப்ல அப்ளை பண்ணிட்டுருக்கேன். அது ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு.
அந்த பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கார் வாங்கினேன் நான். இந்த கிளாஸ் படிச்சுட்ருக்கும்போதே நான் கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு யோசனை எனக்கு அப்போலேருந்தே இருந்தது. ஆனால் ஒரு பொண்ணால் வாங்க முடியுமா? ஒரு பொண்ணால் கார் ஓட்ட முடியுமா? ஓட்டினா என்ன சொல்லுவாங்க? வாங்கினா என்ன சொல்லுவாங்கன்றது எல்லாமே இருந்தது. அதை எல்லாத்தையுமே உடைச்சு, எனக்கு இருந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சு பாசிட்டிவாக ஒரு ஆட்டிடியூட் கொண்டு வந்து கார் வாங்கி அதை ஓட்ட கற்றுக்கிட்டு அழகாக ஓட்டி என்னை என்னை நம்பி என் வீட்டில் வந்து காரில் உட்காருவாங்க. ஹேமா நீ நல்லா ஓட்டுவ, நீ உட்காரு. என் தங்கச்சியெல்லாம் அடிக்கடி சொல்லுவாள், ஹேமா நீ நல்லா ஓட்டுற, எனக்கும் சொல்லித்தா அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஐ ஐ எம் மேக்கிங் அதர்ஸ் ஆல்சோ ப்ரவுட். பட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னோடய ஹெல்த் வைஸ் ரொம்பவே நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். நான் 2 சர்ஜரி வந்து எனக்கு நடந்திருக்கு. ஒன்று லேப்ரோஸ்கோப்பி, அப்புறம் இன்னொன்று வந்து ஓப்பன் சர்ஜரி. 2மே வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு ம் ஒரு விஷயத்தினால தான் நடந்தது அது. ஸோ அது என்ன ரீசனு, அந்த அந்த விஷயம் எதுக்காக வந்துச்சுன்றது வந்து டாக்டராலேயுமே ஃபைண்ட் பண்ண முடியல. அட்லாஸ்ட் அவங்க சொன்னது என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க, எல்லா விஷயத்தையுமே ரொம்ப டீப் டவுன் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. பிகாஸ் அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி ஏதோ ஒரு ஈஸ்ட்ரோஜன் பொஜெஸ்ட்ரான் என்னென்னவோ ஒரு சயின்டிஃபிக் டேர்மில் வந்து அந்த இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு. ஆனால் சார் சொன்னது எல்லாமே உங்கள் மனசு தான். உங்கள் மனசில் நீங்கள் நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா குணமாயிட்டேன், எனக்கு எல்லாமே இருக்கு. ஏன்னா சார் எனக்கு சொன்ன விஷயம் எனக்கு இன்னி வரைக்கும் என்னை ஹெல்த்தியா வச்சிருக்கு. நான் ஹெல்த்தியா இப்ப இருக்கேன். எனக்கு எந்த விதமான நோயுமே கிடையாது. ஐ எம் ஃபுல் ஆஃப் ஹெல்த். அந்த நோயின்ற விஷயத்தையே நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ராமூர்த்தி எப்பவுமே சொல்லுவாரு. எனக்கு ஐ எம் ஃபுல் ஆஃப் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஒரு விஷயத்தினால தான் நடந்தது அது. ஸோ அது என்ன ரீசனு, அந்த அந்த விஷயம் எதுக்காக வந்துச்சுன்றது வந்து டாக்டராலேயுமே ஃபைண்ட் பண்ண முடியல. அட்லாஸ்ட் அவங்க சொன்னது என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க, எல்லா விஷயத்தையுமே ரொம்ப டீப் டவுன் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. பிகாஸ் அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி ஏதோ ஒரு ஈஸ்ட்ரோஜன் பொஜெஸ்ட்ரான் என்னென்னவோ ஒரு சயின்டிஃபிக் டேர்மில் வந்து அந்த இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு. ஆனால் சார் சொன்னது எல்லாமே உங்கள் மனசு தான். உங்கள் மனசில் நீங்கள் நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா குணமாயிட்டேன், எனக்கு எல்லாமே இருக்கு. ஏன்னா சார் எனக்கு சொன்ன விஷயம் எனக்கு இன்னி வரைக்கும் என்னை ஹெல்த்தியா வச்சிருக்கு. நான் ஹெல்த்தியா இப்ப இருக்கேன். எனக்கு எந்த விதமான நோயுமே கிடையாது. ஐ எம் ஃபுல் ஆஃப் ஹெல்த். அந்த நோயின்ற விஷயத்தையே நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ராமூர்த்தி எப்பவுமே சொல்லுவாரு. எனக்கு ஐ எம் ஃபுல் ஆஃப் ஹெல்த். பிகாஸ் சிவகுமார் ஐயா சொன்ன விஷயம் என்னன்னா, உங்க மனசுக்கு தெரியும், உங்க மூளைக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணுன்றது. அதுவே உங்கள சரி பண்ணும். அத நீங்க நம்பணும்னு சொல்லி சிவகுமார் ஐயா சொல்லுவாரு. அது ரொம்ப உண்மை. அத நான் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சேன். ஸோ அந்த வகையில அத நான் ஒரு நாளும் டே பை டே பிராக்டிஸ் பண்ணி அந்த பிராக்டிஸ்னா என்ன சொல்றது? எனக்கு எதுவுமே இல்ல. அந்த மாரி பிராக்டிஸ் கிடையாது. டே 1லேருந்து ராமூர்த்தியும், சிவகுமார் ஐயாவும் சொல்லிக் குடுக்குற பிராக்டிஸ், மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறமா அந்த அந்த வரிசையா அந்த ஹிப்னாட்டிசம்ல கத்துக் குடுக்குற அந்த பயிற்சிகள பண்ண ஒரு சின்ன சேஞ்சஸ், மைன்யூட் சேஞ்சஸ், அது என்னோட பிக் சேஞ்சஸ்க்கு, என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுற அளவுக்கு எனக்கு வந்து அது ரொம்ப வகையில ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்புறம் இப்போ எனக்கு என்னன்னா, சந்தோஷத்த நான் வெளியில தேடல. எனக்குள்ளேயே நான் தேடிக்கிறேன். இப்ப நான் வந்து கன்டென்டடா இருக்கேன். ஓகே. எனக்கு வந்து என்ன சொல்றது? இப்போ எதுவுமே இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்லன்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு நானு. ஆனா எனக்கு இருக்கு. ஓகே. எனக்கு பசிக்குதுன்னா, ஓகே எனக்கு தண்ணி இருக்கு. நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்துப்பேன். மேபி நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன். எனக்கு ஒல்லியாக்குறதுக்காக இன்னைக்கு எனக்கு ஃபுட் கிடைக்கல போல இருக்கு. வீட்டுக்கு போய் நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப கன்டென்டடா நான் என்னைக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேனோ, ஐ ஃபைண்ட் ஹாப்பி இன் மை செல்ஃப். ஐ மஸ்ட் தேங்க் ஹிப்னாட்டிசம் பிராக்டிஸ் அண்ட் சிவகுமார் சார் அண்ட் ராமமூர்த்தி சார்
வெரி தேங்க். எப்படி நன்றி சொன்னாலும் எனக்கு பத்தாது. அம் நான் என்னோட மட்டும் இருந்துறக்கூடாது. நான் கத்துக்கிட்ட பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு, என் வீட்ல இருக்கவங்களுக்குலாம் வந்து சொல்லுவேன். அதுவும் இல்லாம என்னோட சேஞ்சஸ் அவங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப என் தங்கச்சியும் இந்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணியிருக்கா. அ அடுத்து அவளோட அனுபவத்தையுமே அவ ஷேர் பண்ண கூட இப்பதான் அவ ஆரம்பிச்சிருக்கா. அடுத்து இந்த கிளாஸ பயிலும்போது அவளுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவளும் ஷேர் பண்ணிப்பான்னு நான் நம்புறேன். எல்லாருமே இந்த இந்த இருக்கிற ஃபேமிலீஸா இருக்க எல்லா வீட்லயுமே ஒருத்தர் அட்லீஸ்ட் இந்த ஹிப்னோட்டிசம் பயிற்சிய கத்துக்கிட்டாங்கன்னா, சிவகுமார் ஐயா எப்பவுமே சொல்றா மாதிரி, இந்த உலகத்துல பீஸ் அண்ட் ஹார்மனின்னு மட்டும் தான் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. போட்டி பொறாமைன்ற விஷயத்த யோசிக்க மாட்டாங்கன்றது முற்றிலுமான உண்மை. அத நான் ரொம்ப நம்புறேன். இந்த பயிற்சிய வீட்ல ஒருத்தர் கண்டிப்பா கத்துக்கணுன்றது என்னோட ஆம் வேண்டுகோள், வேண்டுதல்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து, என்ன இந்த அளவுக்கு பேச வச்சிருக்க ராமமூர்த்தி ஐயாக்கும், சிவகுமார் ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.